ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம மெஹந்தி கிளாஸில் வந்துட்டு இன்றைக்கி மேங்கோ எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி மேங்கோ எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு அரபிக் டிசைன் வந்து இதை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேங்கோ வந்து நிறைய டைப்பில் நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம்பிளாக பிகினருக்கு எப்படி சொல்லி போடுறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக எல்லாருக்கும் எஸ் போட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எஸ் இருக்குது. எஸ்ஸில் வந்து மேலே போடுற இந்த ரிங்கை வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க, கீழே போடுற இந்த ரிங்கை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், உங்களோட மேங்கோ வந்து முடிஞ்சிச்சு. மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஸு போடுறீங்க பார்த்தீங்களா, அதுவே சின்ன ரிங் போட்டு கீழே வந்து கொஞ்சம் பெரிய ரிங் போட்டுக்கோங்க. போட்டு இந்த பின்னாடி கீழே இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணி விட்றீங்க. இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேயே ரிவர்ஸ் மேங்கோ எப்படி போடணும் அப்படின்னா, சேம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு மேங்கோ வந்து அந்த சைடு எப்பவும் போல் எஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் எஸ் போட்டுறணும். அவ்வளோதான். அப்படியே ரிவர்ஸ் எஸ் போட்டு சேம் அதை எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணிடணும். இதில் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது இல்லாமல் இன்னும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம வந்துட்டு மேங்கோஸ் போடலாம். இன்னும் ஒரு டைப் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த எஸ்ஸு போடுறீங்கல்ல, கீழே வந்துட்டு இப்போ கர்வ் மாதிரி போடாமல் இப்படி கொண்டு வந்து கார்னராக நிறுத்திட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் வளைச்சி கொண்டு போனீங்கன்னா இந்த மேங்கோ எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு மேங்கோவாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து சிங்கிள் மேங்கோஸ். நம்ம இந்த டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரிலாம் போடலாம். நான் வந்து இப்போ டபுள் மேங்கோ மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடு வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எப்பவும் போல் போடுற மாதிரி நார்மல் ஒரு மேங்கோ போட்டாலே ஓகே தான். இந்த மாதிரி டபுள் மேங்கோஸ் இதில் மேலே வந்துட்டு ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வச்சு தாராளமாக நம்ம வந்து அரபிக்லாம் சூப்பராக போடலாம். ஸோ இவ்வளோ தான் மேங்கோ போடுறது. இது ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்ட கிரிட்டு ஃபில்லிங்ஸு இதை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் என்ன ஹோம் ஒர்க் கொடுக்குறேனோ அதை நீங்கள் பார்த்து அப்படியே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதை வச்சு என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா, ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து மேங்கோஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஒரு 50 டைமாவது நீங்கள் மேங்கோஸ் ட்ரை பண்ணியிருக்கணும். 50 மேங்கோஸாவது நீங்கள் போட்டிருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ளைன் மேங்கோஸ் போட்டுருங்க. இன்னொரு ஷீட்டில் வந்துட்டு இன்னொரு 50 மேங்கோஸ் போட்டு அதுக்குள்ளே மாற்றி மாற்றி நீங்கள் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் கிரிட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கிரிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா இன்னொரு மேங்கோக்குள்ளே வந்துட்டு வேறு டைப் ஆஃப் கிரிட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 25 மேங்கோஸ் வந்துட்டு கிரிட்டால் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒரு 25 மேங்கோஸ் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்ல நம்ம கிளாஸில், அதை வச்சு போடணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி மேங்கோஸாக, அதாவது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் வரிசையாக வந்து மேங்கோஸ் ட்ரை பண்ணணும். ஒரு 50 மேங்கோஸாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கணும் ஒரு பேஜ் ஃபுல்லாக. அது வந்து வெறும் எம்டியாக இருக்கும். இன்னொரு பேஜில் வந்து அதே மாதிரி ஒரு 50 எம்டி மேங்கோஸ் போட்டு அதில் வந்துட்டு பாதி இதை வந்து கிரிட்டு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும், பாதி இதை வந்துட்டு ஃபில்லிங்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு ஹோம் ஒர்க்காக நீங்கள் சப்மிஷன் பண்ணணும்.